இந்த பதிவில் நம்ம எப்படி வெர்ச்சுவல் பாக்ஸ் நெட்வொர்க்கிங்கை கான்ஃபிகர் பண்ணி அதில் இருக்க செட்டிங்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்பவும் முக்கியமான ஒன்று. நீங்கள் ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் லேப் செட் பண்ணணும்னாலோ, இல்லை உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரு ஓஎஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், வெர்ச்சுவல் ஓஎஸ்லேயே நீங்கள் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அந்த நெட்வொர்க்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 டெர்மினாலஜிஸை நல்லா தெரிஞ்சுக்கிறணும். ஹோஸ்ட் ஓஎஸ், கெஸ்ட் ஓஎஸ் அப்படிங்கிறது. இந்த ஹோஸ்ட் ஓஎஸ் அப்படிங்கிறது உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் ப்ரைமரியாக என்ன ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதுதான். என்னோடய கம்ப்யூட்டரில் நான் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். கெஸ்ட் ஓஎஸ் அப்படிங்கிறது நீங்கள் வெர்ச்சுவல் பாக்ஸில் என்னென்னலாம் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் கெஸ்ட் ஓஎஸ் அப்படிம்போம். இப்போ என்னோடய கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் வெர்ச்சுவல் பாக்ஸில் 3 கெஸ்ட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். காலி லினக்ஸ், விண்டோஸ் 7, Lubuntu. இப்போ இந்த ஓஎஸ்களுக்கு இடையில் நம்ம எப்படி நெட்வொர்க்கிங்கை ஏற்படுத்தி கம்யூனிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது NAT அப்படின்னா நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படிம்போம். பொதுவாக வெர்ச்சுவல் பாக்ஸில் நீங்கள் ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஹோஸ்ட் ஓஎஸ், அதாவது விண்டோஸ் 11லேருந்து அந்த விண்டோஸ் 7க்கோ Lubuntuக்கோ நெட்டு வந்து சேராகும். இதுக்கு பேர் தான் NAT அப்படிம்பாங்க. இது வந்து வெர்ச்சுவல் பாக்ஸோட ஒரு டிஃபால்ட் நெட்வொர்க்கிங். இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய் நீங்கள் நெட்வொர்க்கில் போனீங்கன்னா NATன்னு தான் இருக்கும். எந்த ஒரு நீங்கள் நெட்வொர்க்குமே நீங்களாக கான்ஃபிகர் பண்ணாத வரைக்கும் வெர்ச்சுவல் பாக்ஸ் NATை தான் டிஃபால்ட் நெட்வொர்க்கிங்காக எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸையும் Lubuntuவையும் நம்ம பூட் பண்ணலாம் பேரலாக. 2 வெர்ச்சுவல் பாக்ஸ் ஓஎஸையும் நான் பூட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம விண்டோஸில் போகலாம். இங்கே விண்டோஸில் நீங்கள் ஐபி கான்ஃபிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டி வரும். நீங்கள் இந்த ஐபி அட்ரஸ் பார்க்கலாம், 10.0.2.6 அப்படின்னு பார்க்கலாம். அது போக இதில் நெட்டு வருதா இல்லையா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு www.google.com அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிப்ளை வந்துச்சுன்னா நெட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ விண்டோஸில் என்ன இருக்குது, நமக்கு NAT கான்ஃபிகர் ஆகிருக்கு, நெட்டும் வருது. அதே மாதிரி இங்கே லினக்ஸும் போகலாம். இங்கே நம்ம IF கான்ஃபிக் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுக்கலாம். அங்கே விண்டோஸில் ஐபி, இங்கே IF. இங்கே பாருங்கள் 10.0.2.15 அப்படின்னு வந்திருக்கு. இங்கேயும் நம்ம கூகுளில் பிங் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ இந்த நெட்டு எதன் மூலியமாக நமக்கு சேராகுது, நம்மளோட ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமான விண்டோஸ் 11லேருந்து சேராகுது. இப்போ இங்கே நமக்கு ஒரு தேவை இருக்குது. நான் இந்த விண்டோஸ் 7க்கும் Lubuntuக்கும் இடையில் ஒரு கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கிங் ஏற்படுத்த விரும்புகிறேன். அது பாசிபிளா அப்படின்னா இந்த NATை வச்சு நீங்கள் அதை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஐபி பாருங்கள், 10.0.2.15 இல்லைங்களா, அதை இங்கே பிங் பண்ணி பார்க்கலாம். 10.0.2.15 பாருங்கள், பிங் வரல. அதே மாதிரி இதோட ஐபியான 0.6 இங்கே பிங் 10.0.2.6, இது வந்து விண்டோஸோட ஐபி. இங்கே பாருங்கள் நமக்கு பிங் ஆகலை. ஏன் அப்படின்னா இந்த NATல நீங்கள் நெட்டு மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியுமே தவிர ஒரு கெஸ்ட் ஓஎஸுக்கும் இன்னொரு கெஸ்ட் ஓஎஸுக்கும் நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. அப்போ என்ன சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் தேவைப்படுது. எனக்கு நெட்டும் ஆக்சஸ் பண்ணணும், அதே நேரத்தில் விண்டோஸ் 7லேருந்து Lubuntuக்கும் Lubuntuலேருந்து விண்டோஸ் 7க்கும் ஒரு கம்யூனிகேஷனும் நான் ஏற்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியது NAT நெட்வொர்க். இப்போ தான் நம்ம வந்து கஸ்டம் நெட்வொர்க் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த OS 2ஐயும் நம்ம ஷட் டவுன் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணும் பொழுதும் இந்த OSஐ நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லது. ஸோ அப்போ NAT நெட்வொர்க் அப்படின்னா என்ன அர்த்தம், அது வந்து சிமிலர் டு NAT, இன்டர்நெட் இருக்கும், பட் இட் கேன் பி யூஸ்ட் வித் மல்டிபிள் கெஸ்ட் OS. அந்த இன்டர்நெட், அந்த ஒரு லோக்கல் கம்யூனிகேஷனுக்கும் அது பயன்படும். இப்போ வெர்ச்சுவல் பாக்ஸ் போய்க்கலாம். இங்கே தான் நீங்கள் முக்கியமான கான்ஃபிகரேஷனை இப்போ க்ரியேட் பண்ணணும். இங்கே இந்த டூல்ஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா, ஏன்னா இதெல்லாம் குளோபலாக நீங்கள் வச்சுக்கிட்டு அதை வந்து ஒவ்வொரு ஓஎஸுக்கும் மேப் பண்ணிக்கலாம். இந்த டூல்ஸில் போய் நீங்கள் நெட்வொர்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே 2-3 ஆப்ஷன் வரும். நம்ம க்ளவுட் நெட்வொர்க்ஸில் எதுவும் பண்ண போகிறதில்ல. இப்போ ஹோஸ்ட் ஒன்லிலையும் NATலையும் நம்ம ஏதாவது கான்ஃபிகர் பண்ணலாம். இப்போ நமக்கு தேவையானது NAT நெட்வொர்க் இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணி க்ரியேட் கொடுங்க. இங்கே பாருங்கள், அதுவே 10.0.2.0/24 அப்படிங்கிற சப்நெட் மாஸ்கோட க்ரியேட் ஆயிடுச்சு. மறக்காமல் இந்த DHCPயை எனபிள் பண்ணிக்கோங்க. இதை எனபிள் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மல்டிபிள் கெஸ்ட் OS வச்சுருக்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு யூனிக் ஐபி அசைன் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த கான்ஃபிகரேஷனை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கான்ஃபிகரேஷனை நம்ம சேவ் பண்ண உடனே இப்போ என்ன பண்ணலாம், இந்த விண்டோஸ் OSல வந்து இங்கே இருக்கக்கூடிய செட்டிங்ஸில் NATன்னு நெட்வொர்க்கு வந்துட்டு NATன்னு டிஃபால்ட்டாக இருக்குது இல்லைங்களா, அடாப்டர் 1, அடாப்டர் 2, 3 எல்லாம் நமக்கு எந்த கான்ஃபிகரேஷன் இப்போதைக்கு பண்ண தேவையில்லை. இதை NAT நெட்வொர்க்குன்னு கொடுத்த உடனே
நம்ம அங்கே கான்ஃபிகர் பண்ண அந்த நேம் இங்கே வந்துடும். ஓகே கொடுத்துருங்க. வெரி சிம்பிள். அதே மாதிரி Lubuntuலையும் நீங்கள் செட்டிங்ஸில் போய் நெட்வொர்க்கில் அடாப்டரில் நேட்டில் இருந்து NAT நெட்வொர்க் கொடுத்துருங்க. இதையும் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம விண்டோஸையும் Lubuntuவையும் பூட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஓஎஸும் கெஸ்ட் ஓஎஸ் ரெண்டும் பூட் ஆயிடுச்சு. அதே ஐபி தான், பட் பார்த்தீங்கன்னா இது NAT நெட்வொர்க் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷனில் வருது. இப்போ நம்ம Lubuntuவை பிங் பண்ணி பார்க்கலாம். 10.0.2.15. இப்போ பாருங்கள், நம்மளால் பிங் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நம்ம பிங் அந்த விண்டோஸை பிங் பண்ணி பார்க்கலாம். 10.0.2.6 பாருங்கள், பிங் ஆகுது. ஸோ இப்போ இதோட நோக்கம் என்ன? நமக்கு இன்டர்நெட்டும் வேணும், அதே நேரத்தில் கெஸ்ட் ஓஎஸ் ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிறணும். அப்படிங்கும்போது இந்த NAT நெட்வொர்க் யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்த கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். பொதுவாக இந்த எத்திக்கல் ஹேக்கிங் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்டர்நெட்டு நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஏன்னா நிறைய செக்யூரிட்டி ப்ரீச்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால. அதனால் இப்போ ஒரு 3-4 வெர்ச்சுவல் ஓஎஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த ஓஎஸ்க்குள்ளே மட்டும் இன்டர்னலாக கம்யூனிகேஷன் நடக்கணும், இன்டர்நெட் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 3வது கான்ஃபிகரேஷன் போகணும். முதல் கான்ஃபிகரேஷன் என்ன? NAT ஒன்லி, நெட்டு மட்டும் வரும், ஒரு கெஸ்ட் ஓஎஸ் இன்னொரு கெஸ்ட் ஓஎஸோட பேசிக்கிற முடியாது. ரெண்டாவது நெட்டும் வரும், கெஸ்ட் ஓஎஸ் ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். இப்போ 3வது என்ன ரிக்குயர்மெண்ட்? எனக்கு நெட்டு வேண்டாம், ஆனால் கெஸ்ட் ஓஎஸ் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிறணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்டர்னல் நெட்வொர்க் அப்படிம்போம் நம்ம. ஸோ இப்போ இந்த கான்ஃபிகரேஷனை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதாவது நோ இன்டர்நெட், அந்த கெஸ்ட் ஓஎஸ் மட்டும் ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். இப்போ வழக்கம் போல் 2 ஓஎஸையும் நம்ம பவர் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ விண்டோஸ் 7ஓட செட்டிங்ஸுக்கு போயிடலாம். இங்கே நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணிங்கன்னா NAT இருக்கிற இடத்துல இன்டர்னல் நெட்வொர்க்குன்னு கொடுங்க. ஓகே கொடுத்துடலாம். அதே மாதிரி Lubuntu போயிட்டு செட்டிங்ஸில் நெட்வொர்க்கில் NAT நெட்வொர்க்கு பதிலாக இன்டர்னல் நெட்வொர்க்குன்னு கொடுத்துட்றோம். ஸோ இப்போ ரெண்டையுமே பூட் பண்ணலாம். இப்போ விண்டோஸ் அண்ட் Lubuntu 2 ஓஎஸும் பேரலாக பூட் ஆயிடுச்சு. இது வந்து இன்டர்னல் நெட்வொர்க் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷனில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் இந்த இன்டர்னல் நெட்வொர்க் அப்படின்னா கெஸ்ட் ஓஎஸ் ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிறோம் இல்லைங்களா, நம்மளாவே ஐபி அட்ரஸை கான்ஃபிகர் பண்ணலாம். இப்போ இந்த நெட்வொர்க் ஐக்கான விண்டோஸில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர்னு வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்னு வரும். இந்த லோக்கல் ஏரியா கனெக்ஷனை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். அதில் IPv4 டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம யூஸ் தி ஃபாலோவிங் ஐபின்னு கொடுத்து ஸ்டேட்டிக் ஐபி அசைன் பண்ண போகிறோம். பொதுவாக கிளாஸ் சி ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுவோம். 192.168.1.10 கொடுத்துக்கலாம். சப்நெட் மாஸ்க்கு 255.255.255.0. இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ லினக்ஸ் சிஸ்டத்தில் என்ன பண்ணணும்? Lubuntuல இங்கேயும் நெட்வொர்க் ஐக்கன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை ரைட் கிளிக் பண்ணி எடிட் கனெக்ஷன்ஸ் போங்க. இங்கே ஒரு வயர்ட் கனெக்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி இந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்பப் விண்டோ வரும். முதல்ல இந்த IPv6 டிசபிள் பண்ணிக்கோங்க. அது ஏற்கனவே எனபிள் ஆகிருந்துச்சுன்னா. ஏன்னா நம்ம IPv4 வச்சு தான் இந்த நெட்வொர்க் இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். IPv4ல் மேனுவல் ஆட்டோமேட்டிக்லேருந்து மேனுவல்னு கொடுத்து 192.168.1.11 கொடுத்துருங்க. ஏன்னா அங்கே 10 கொடுத்துருக்கோம். இங்கே சப்நெட் மாஸ்கில் 255.255.255.0 அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ இந்த நெட்வொர்க் கனெக்ஷனை கிளிக் பண்ணோம்னா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு இந்த ரெண்டுலேயுமே போய் ஐபி அட்ரஸை நம்ம செக் பண்ணிக்கிறணும். இங்கே பார்த்தீங்களா 192.168.1.11 வந்துருச்சா? இங்கே வந்து CMD IP config இங்கே பாருங்கள் 192.168.1.0. இப்போ விண்டோஸ் 7லேருந்து Lubuntuவை பிங் பண்ணலாம். ரிப்ளை வருது பாருங்கள். அதே மாதிரி Lubuntuலேருந்து விண்டோஸை பிங் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் இன்டர்நெட் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. லோக்கலாக ஒரு இன்ட்ராநெட் க்ரியேட் ஆகிருக்கு. அது 2 கெஸ்ட் ஓஎஸான விண்டோஸ் 7க்கும் Lubuntuக்கு இடையில். இந்த கான்ஃபிகரேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒரு காலேஜில் ஒரு லேப் செட் பண்ணுறீங்க, அந்த பெனட்ரேஷன் டெஸ்டிங் அல்லது எத்திக்கல் ஹேக்கிங் லேப் வந்து ஒரு செப்பரேட்டட் என்விரான்மெண்ட், அதாவது வந்து ஒரு டெடிகேட்டட் லேபாக இருக்கணும், அது வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடாது அப்படின்னா அந்த லேபில் இந்த VirtualBox இன்ஸ்டால் பண்ணி அதெல்லாம் இன்டர்னல் நெட்வொர்க்காக நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா
அந்த கெஸ்ட் ஓஎஸ் கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். அது வந்து பிரைமரி ஓஎஸையோ இல்லை இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வெப்சைட்டையோ நீங்கள் வந்து அட்டாக் மாதிரி பண்ண முடியாது. அதுக்காக இது பயன்படுத்திக்கலாம். இப்போ கடைசியான ஒன்றுக்கு வருவோம், 4வது. அது பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் ஒன்லி நெட்வொர்க். இப்போ இது வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கெஸ்ட் ஓஎஸ் இருக்குது வெர்ச்சுவல் பாக்ஸில். அதில் வந்து இன்டர்நெட் வேணும், அந்த இன்டர்நெட்டுக்குள்ளே ஒரு நெட்வொர்க்கிங் வேணும், இல்லை இன்டர்நெட் இல்லாமல் ஒரு இன்ட்ராநெட் வேணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு ஒரு சில நேரங்களில் இந்த கெஸ்ட் ஓஎஸ்லேயும் கம்யூனிகேஷன் நடக்கணும், என்னோடய ப்ரைமரி ஓஎஸான விண்டோஸ் 11ம் அந்த கெஸ்ட்டோட கம்யூனிகேட் பண்ணிக்கிறணும். அதாவது இன்டர்நெட் தேவையில்லை, ஆனால் என்னோடய விண்டோஸ் 11 வந்து கெஸ்ட் ஓஎஸோட எப்படி கம்யூனிகேட் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது இந்த வெர்ச்சுவல் பாக்ஸில் போய் ஒரு குளோபல் கான்ஃபிகரேஷன் க்ரியேட் பண்ணணும். ஆக்சுவலாக நேட்டுக்கும் இன்டர்னல் நெட்வொர்க்ஸுக்கும் அதுவே கான்ஃபிகரேஷன் க்ரியேட் பண்ணிக்கிறோம். பட் NAT நெட்வொர்க்குக்கும் ஹோஸ்ட் ஒன்லி நெட்வொர்க்குக்கும் நீங்கள் வந்து கான்ஃபிகரேஷன் நம்மளாக பண்ணணும். ஸோ இப்போ ஹோஸ்ட் ஒன்லி நெட்வொர்க்னால் என்ன, நம்ம விண்டோஸ் 11 அதாவது ஹோஸ்ட் ஓஎஸ் இந்த Lubuntu விண்டோஸ் 7 காலியோட கம்யூனிகேட் பண்ணிக்கும். வழக்கம் போல் இந்த கெஸ்ட் ஓஎஸும் ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ இங்கே போய் ஒரு க்ரியேட் பட்டனை கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிகரேஷனை க்ரியேட் பண்ணும். எப்படி நேட்டுக்கு அது 10.10.0. அந்த ஐபியில் ஸ்டார்ட் பண்ணிச்சோ பாருங்கள், ஐபியில் ஸ்டார்ட் பண்ணிச்சோ அதே மாதிரி ஹோஸ்ட்டுக்கு 192.168.33.1 கொடுத்துருக்கு. சப்நெட் 24. இங்கே வந்து வழக்கம் போல் டிஹெச்சிபி சர்வரை எனேபிள் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம மல்டிபிள் ஓஎஸை சுவிட்ச் ஆன் பண்ணும்போது பூட் பண்ணும்போது அந்த ஐபி அதுவே கான்ஃபிகர் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போ எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருங்க. இப்போ விண்டோஸ் 7 செட்டிங்ஸ் போங்க. இங்கே இன்டர்னல் நெட்வொர்க்கு பதிலாக நெட்வொர்க்கில் போய் இன்டர்னல் நெட்வொர்க் பதிலாக ஹோஸ்ட் ஒன்லின்னு கொடுத்துருங்க. அதில் வெர்ச்சுவல் பாக்ஸ் ஹோஸ்ட் ஒன்லி அடாப்டருங்கிறது இங்கே நம்ம கான்ஃபிகர் பண்ணது. ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி Lubuntuல போய் செட்டிங்ஸில் போய் நெட்வொர்க்கில் இங்கேயும் ஹோஸ்ட் ஒன்லி அடாப்டர் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று தான் இருக்குது, அதனால் அந்த கான்ஃபிகரேஷன் குளோபலாக வந்துருச்சு. ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டையும் பேரலாக பூட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஓஎஸும் பேரலாக பூட் ஆயிடுச்சு. நம்ம பண்ண வேண்டிய வேலை ஏற்கனவே கொடுத்துருந்த அந்த ஸ்டேட்டிக் ஐபி அட்ரஸை இப்போ ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அந்த கான்ஃபிகரேஷன் எப்போயுமே நீங்கள் மல்டிபிள் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது பழைய கான்ஃபிகரேஷனை தெளிவாக கிளியர் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம டிஹெச்சிபி கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஓகே கொடுத்துருங்க. இங்கேயும் எடிட் கனெக்ஷன்ஸில் வயர்டில் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு கொடுத்துடலாம். இதை டெலீட் பண்ணிடலாம். சேவ். இப்போ நெட்வொர்க்கை ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஐஎஃப் கான்ஃபிக் கொடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்களா 192.168.33.4 அப்படிங்கிற டிஹெச்சிபி ஐபி அட்ரஸ் அந்த ஹோஸ்ட் ஒன்லி அடாப்டரில் அசைன் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் நெட்வொர்க்கை ஒரு தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கும் ஒரு டைனமிக் ஹோஸ்ட் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் ஐபி அசைன் ஆயிரும். இப்போ இங்கே கண்ட்ரோல் விண்டோவுக்கு போகலாம். ஐபி கான்ஃபிக் கொடுத்தோம்னா இதுவும் பாருங்கள் 33.3. இப்போ Lubuntuலேருந்து விண்டோஸை பிங் பண்ணலாம். 192.168.33.3 இங்கே பார்த்தீங்களா பிங் ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், என்னோடய விண்டோஸ் 11 ஓஎஸில் இருக்கக்கூடிய அந்த டெர்மினல் கமாண்ட் விண்டோவை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறோம். இதோட ஐபி அட்ரஸை இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 192.168.1.103. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்ட் ஓஎஸும் இந்த 2 கெஸ்ட் ஓஎஸும் எல்லாமே ஒரு இன்டர்னலாக நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அதை என்ன பண்ணலாம், இங்கே வந்து பிங் 192.168.33.4 அப்படிங்கிற இந்த Lubuntuவை நம்ம பிங் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா பிங் ஆகுதா? அதே மாதிரி இங்கே 33.3 192.168.33.3 அப்படிங்கிற விண்டோஸையும் பிங் பண்ணி பார்க்கலாம். விண்டோஸும் பக்காவாக பிங் ஆகுது. இந்த மாதிரி நம்ம ஹோஸ்ட் ஓஎஸ்லேருந்து கெஸ்ட் ஓஎஸையும் கனெக்ட் பண்ணி நெட்வொர்க்கிங் பண்ணிக்கலாம்.
இதுக்கு பேர் ஹோஸ்ட் ஒன்லி நெட்வொர்க். இப்போ நம்ம எல்லா நெட்வொர்க்கையும் பார்த்துட்டோம் இல்லைங்களா? இன்னும் ஒரு அட்வான்ஸ்டு மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னா கம்பைன் பண்ணுறது. இப்போ எனக்கு வந்து எல்லாத்துலேயுமே இன்டர்நெட்டும் வேணும், அதே நேரத்தில் ஹோஸ்ட் கெஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிக்கிறணும். அப்படி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் ஒரு NAT நெட்வொர்க்கும் ஒரு ஹோஸ்ட் ஒன்லி நெட்வொர்க்கும் மல்டிப்புளாக க்ரியேட் பண்ணலாம்.